135 சஸ்டெயின் ஆச்சுன்னா மேலே போவோம். 135க்கு மேலே நின்றுச்சுன்னா கொஞ்சம் ஒரு மூமெண்ட் இருக்கு, பார்க்கலாம். 135க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு மூமெண்ட் ரெடி ஆகுது. கால் சைடு இருக்கு, டார்கெட் மேலே இருக்கிறது 154 டார்கெட் இல்லை, அதுவும் ரிஜெக்ட் ஆகுது. 154 வரைக்கும் போகாது. 149 150ல ஒரு சின்ன சைடு வைஸ் இருக்கு, 150ல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது, அது வரைக்கும் போவோம். இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்குது, இது பிரேக் ஆயிடுச்சுன்னா போவோம். பட் இங்கேருந்து ரெட் கேண்டில் வர வாய்ப்பு இருக்கு, உஷாரா இருங்க. அது வால்யூமோட போச்சுன்னா அடுத்த டார்கெட் போயிடும். 169 அடுத்தது, அது மேலேயே கொஞ்ச நேரம் நின்றுச்சுன்னா மேலே போயிடும். எஸ், கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் எடுத்துச்சுன்னா 168 வரைக்கும் போவோம். அது மேலே நின்றுச்சுன்னா மேலே போயிடும், கிரீன் ஆகிடும். ட்ரையல் பண்ணுங்க. 168 அடுத்த டார்கெட்டும் கொடுத்துரும், இந்த டார்கெட்டும் வந்துடும். இந்த டார்கெட் வந்துடும், இது 168. கொஞ்சம் சைடு வைஸ்க்கு ரெடி ஆகுது. 168 தொட்டவுடனே வெளியே வந்துருங்க. 1-2 பாயிண்ட் குறைக்கிறது தான் குறைச்சுங்க, டைம் எடுத்துச்சுன்னா. கரெக்டா 168ல வெளியே வந்துடணும். ஸோ 44 பாயிண்ட்டுக்கான ட்ரேட் அது. 45 பாயிண்ட், அதில் ஒரு 10 இல்லை 15 பாயிண்ட் கிடைச்சா போதும். மேலே போகுது, அது போயிடும், கிரீன் ஆகிடும். சூப்பர். அதுக்கு மேலே கூட போகுது. 168 தொட்டுரும், அதுக்கு மேலே சும்மா ஒரு 4-5 பாயிண்ட் தலை காட்டும் மேலே. See 168க்கு மேலே வந்துச்சுன்னா வந்துடும், குறைச்சிக்கலாம். போதும், எக்ஸிட். ஸோ இந்த கால் சைடு யார் ட்ரேட் எடுத்தது? கால் சைடு யார் ட்ரேட் பண்ணது? கௌசல்யா. வேற யாரு? கொஞ்சம் சைடு வைஸ் ஆயிடுது. சரி, அடுத்த டார்கெட் உடச்சிச்சுன்னா நல்ல மூவ்மெண்ட் இது வரைக்கும் போகுது.